ஹாய் கைஸ், ஃபஸ்ட் டைமாக யூஏஇ வந்ததுக்கப்புறமா வீக்கெண்டில் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஆயிட்டாலே நம்ம ரோட் சைடே அப்படி கூட்டம் நிற்கும். காரில் அப்படியே லைனாக வசதி நிற்பாங்க. அப்போலாம் நினைப்பேன் வீக்கெண்ட் ஆனாவே கிளம்பிடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி வீக்கெண்டில் வெளியே சுற்றுற நேரத்தில் நாங்கள் பேக் தூக்கிட்டு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டுருப்போம். இன்றைக்கி நான்வெஜ் வாங்கலாம், நாளைக்கு லீவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக நம்மளும் ஊர் சுற்ற போகிற எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து ஒரு மினி ஊட்டின்னு ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போக போகிறோம். யூஏஇ புஜாராவில் ஒரு மினி ஊட்டினா எப்படி இருக்குன்னு தெரில. எல்லாமே போய் பார்க்கலாம். இப்போலேருந்து நம்ம நாளைக்கு வரைக்கும் வெளியே தான் இருக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். மினி ஊட்டி போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருக்கேன்னு பார்க்காதீங்க. குளிச்சுட்டேன், சாப்பிடல, பசிக்குது. அதனால் வாங்கிட்டு காரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வயிறு முக்கியம்ல சாப்பிட்டுட்டே போகலாம். இங்கே வந்து பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. லாங் பீஸா வச்சுருக்காங்க. உள்ளே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸா வாங்கியாச்சு. நம்ம எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போகலாம், நொறுக்கு தண்ணி வாங்கி பேக்கெட்டில் போட்டுருக்கோம், இல்லை பேக்கில் அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் போய்ட்டுருக்கு. இது வந்து சோன் இப்படி வச்சுருக்காங்க. இதை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு போக போக வேறு கடையில் நிறையா வாங்கலாம். ஒரே கடை மினி ஊட்டி போகிற வழியில் அல் ரஃபீஸ் டேம்னு சொல்லிட்டு ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். அந்த டேமில் தான் இப்போ இருக்கோம். நம்ம கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம். நம்மளே ஆட்டோ டோக்கன் போட்டுக்க வேண்டியதான். ஸோ டோக்கன் போடலாமா? 1 ஹவருக்கு 280, 2 ஹவருக்கு 580 போட்டிருக்காங்க ப்ரைஸ் லிஸ்டிங்கு. நம்ம இப்போ டோக்கன் போடலாம். டேமுக்கு போகிற வழியில் பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கோம். நம்ம சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக மவுண்டைன். எப்படி சொல்ல, பெரிய பெரிய மவுண்டைன், ஃபுல்லாக மவுண்டைன் தான். 4 பக்கமும் மவுண்டைன் தான், அந்த மாதிரி சொல்லலாம். உள்ளே போய் இந்த டேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் போய் நல்ல வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சன்செட்டாக நம்ம என்னென்னா ஷார்ஜா பார்க்கிங்கில் இருக்கும். இதுதான் ஷார்ஜா பார்க்கிங்கில் வச்சுருக்கிற பார்க்கிங் மிஷின். இதில் வந்து நம்ம அந்த வண்டியை வந்து பார்க்கிங் போட போகிறோம். 1 மணி நேரம் பார்க்கிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியோட எமரேட் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வண்டி என்ன செக்டர்னு செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வண்டியோட கோடு. ஓகே, இப்போ நம்ம 1 மணி நேரம் பார்க்கிங் போட போகிறோம். பார்க்கிங் செலக்ட் பண்ணிட்டு காயினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஓகே. நமக்கு இப்போ இதில் வந்து ரெசிப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு நம்ம வண்டியோட முன்னாடி கிளாஸில் வச்சுட்டோன்னா 1 மணி நேரம் நம்ம வண்டியை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே அந்த பிரிண்ட் பண்ண பார்க்கிங் பேப்பரை வந்து இது மாதிரி வண்டிக்கு முன்னாடி வைக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இப்போ 7 மணிக்கு போட்டுருக்கோம். 8 மணிக்கு போட்டுருக்கோம். 10 நிமிஷம் வரைக்கும் 8-10 வரைக்கும் நம்ம இதில் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இது நம்ம வண்டி இங்கேருந்து ரிமூவ் பண்ணலைன்னா ஷார்ஜா போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்ணாடி போகும். வெல்கம் டு அல் ரஃபீஸா டேம். இது வந்து நம்மளுக்கு நியர்பையாக இருக்க ஒரு டேம். இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது சொல்லி. இந்த டேமோட இன்சைட் வியூ இது. மேலே இருந்து தான் இந்த வியூ எடுத்துருக்கோம். எனக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இயர்லேயே வந்திருக்கலாம். போட்லாம் போட்டு அதுக்குள்ளே மட்டும் பார்த்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ப்ளே ஏரியாவும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி குட்டீஸும் இங்கே விளையாண்டுக்கலாம். அங்கே தூரியெல்லாம் ஆக்சுவலி நைட் ஆயிடுச்சு.
இது பார்த்தா தெரியும் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் இயர்லியராக வாங்க. உள்ளே வந்து மீன் இருக்குது. மீன்னா கலர் கலர் மீன் உள்ளே விட்டுருக்காங்க. ஃபிஷ்ஷிங் நாட் அலோட். இங்கே இங்கே பெரிய மீன் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? அது ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு மீன் மட்டும் தான் தெரியுது. இன்னும் நிறைய மீன் இருக்கு உள்ள. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 4 o'clock போல வர மாதிரி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் காலையில இந்த வியூ பார்த்தோம்னா மாசா இருந்திருக்கும். நைட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல. எனக்கு எதிர்பார்க்காம வந்ததில் தான் இந்த டேம் பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு பிளானே வேறு தான். வந்து நம்ம டேம் பார்த்ததில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என் குட்டி சொன்னா பாருங்கள், வீட்டுக்கு போகிறது கிளம்பவே மாட்டேங்கிறான். அப்பா இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துட்ருக்குறான். அதே மாதிரி இங்கே கீழே தண்ணியும் இருக்குது டேமில். நம்ம போட்டிங் மாதிரி போனாலும் போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு சூடு கலந்த ஒரு ஒரு சில்லுன்னு என்ன சொல்கிற 2 ஃபீலிங்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கும்போது நிறைய கலர் ஃபிஷ் உள்ள இருக்குது. அதை பார்த்து நம்ம உட்காந்துலே டைம் போதே தெரியாது போல். ஒரு மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஏரியா. கார் ஓனர் நின்றுட்டுருக்காரு. அவரை நம்பி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். சேரை கூட்டிகிட்டு இருக்கோம். இல்லை கார் ஓனரனா போகலாமா? இன்னைக்கு இந்த அண்ணனை நம்பி தான் ரெண்டல் கார் எடுத்திருக்கோம். ரெண்டல் கார் இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கோம். அன்னைக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு எடுக்கிறக்குள்ளேயுமே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அவங்க எங்கே லைசன்ஸ் இருக்கா, இந்தியாவில் லைசன்ஸ் இருக்கா, எத்தனை மாதம் ஆச்சு எல்லாம். ஆனால் 8 மாதம் ஆச்சு நீங்கள் லைசன்ஸ் எடுத்து. உங்களை நம்பி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா ட்ரிப் போகிறத பற்றி? 8 மாதம் டெய்லி ஓட்டுறீங்க. அதனால பரவாயில்ல, நம்ம ஊரோட நல்லா தான் இருக்கு ஓட்டுறதுக்கு. இன்றைக்கி ரூல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதை மட்டும் பார்த்து ஓட்டலாம். இப்போ நீங்கள் 8 மாதமாக ஓட்டிருக்கீங்களா? இன்றைக்காவது ஃபைன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இது வரைக்கும் கிடைச்சது இல்லை ஃபைனு. இல்லை, காட் கிரேஸ். ஏன்னா இன்றைக்கி ஃபைன் கிடைச்சா எல்லோரும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அண்ணன் ஃபைன் இல்லாமல் ஓட்டுற வரைக்கும் நல்லது. இனி எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ரூட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு? ரூட்டெல்லாம் தெரிஞ்சிடும், தெரியும். வரும்போது அஜய் சன்னிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு. மேப் இருக்கு. மேப்பை நம்பி தான் நம்ம இருக்கு. இந்த ட்ரிப்பே உங்களை நம்பி தானே இருக்குது. நாங்கள் உங்கள் கையில் இந்த ட்ரிப்பு ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கு ஃபுல்லாக அண்ணன் தான் பார்த்து எங்களை கூட்டிகிட்டு போங்க. பத்திரமா கொண்டு விட்டுலாம். பத்திரமா வீட்டிலேன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில். ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதோட இந்த வீடியோட எண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம போன ட்ரிப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி வீடியோ தான் இது. ஒரு பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ மக்களே.